சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் ஒரு தரமான சம்பவம் வரப்போகிறது. அது என்ன என்பதை இங்கே பார்ப்போம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் விரிவாக்கத்திற்கு விண்ணப்பம் செய்தவர்களுக்கு இன்று முதல் அதற்கான பதில் மெசேஜ் வழியாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமான விரிவாக்க அறிவிப்பு செப்டம்பர் 15ஆம் தேதி அன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் நடந்த 1 மாத காலமாக விண்ணப்பங்களை தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இதற்கான விண்ணப்பித்தவர்களுக்கான முதல் பட்டியல் வெளியாக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வருகின்றன. அந்த வகையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட விண்ணப்பங்களும் படிப்படியாக ஆய்வு செய்யப்படுகிறது. இதனால் இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்தவர்களுக்கு 45 நாட்களுக்குள் பதில் அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஆகஸ்ட் 28ஆம் தேதியுடன் உங்களுடன் ஸ்டாலின் திட்டமானது தொடங்கி 45 நாட்கள் நிறைவடைகிறது. எனவே முதல் நாளில் அல்லது முகாம் தொடங்கிய முதல் வாரத்தில் விண்ணப்பித்தவர்கள் ஆகஸ்ட் 28 முதல் பதில்களை பெற தொடங்குவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இதற்கு கண்டிப்பாக பதில் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வழியாக மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்களின் மனுக்கள் தற்போது பகுதியளவில் பரிசீலனையில் உள்ளது. அவர்களுக்கு உரிமை தொகை கிடைக்குமா என்பது குறித்த தகவல்கள் ஆகஸ்ட் 28ஆம் தேதி வெளியிடப்படும் என்று சொல்லப்பட்டது. இதனால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்கள் தங்கள் மனுவின் நிலையை www.kmut.tn.government.in என்ற இணையதள முகவரி மூலம் ஆன்லைனில் தெரிந்து கொள்ளலாம். இது மிகவும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அடுத்ததாக உங்களுடன் ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகை திட்டம் பொறுத்தவரை இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் பயனாளிகள் மற்றும் தகுதியற்றவர்கள் குறித்த தகவல்கள் சமீபத்தில் வெளியாகின. இதனால் தமிழக அரசு வெளியிட்ட அறிக்கையின்படி உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களில் சுமார் 25 லட்சம் மனுக்கள் பெறப்பட்டுள்ளன. இவற்றில் மகளிர் உரிமை தொகை திட்டமானது நிதி உதவி கோரி 15 லட்சம் பெண்கள் விண்ணப்பித்துள்ளன. இதனால் பெறப்பட்ட அனைத்து மனுக்களும் முறையாக பதிவு செய்யப்பட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அரசு அதிகாரிகள் தெரிவித்தனர். அந்த வகையில் மனுக்கள் மீதான செயல்பாடுகளை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இதனால் அடுத்த 45 நாட்களுக்குள் இந்த மனுக்களுக்கு தீர்வு காணப்படும் என அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஆகையால் இந்த திட்டத்தில் விரிவாக்கம் பொறுத்தவரை சமீபத்தில் வெளியிடப்பட்ட விதிகளின்படி அரசு ஊழியர்கள் நேரடியாகவே அரசு ஓய்வூதியம் பெறுபவர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், குறிப்பிட்ட மாநகராட்சி மற்றும் நகராட்சி ஊழியர்கள் ஆகியோர் இந்த உரிமை தொகை பெற தகுதியற்றவர்கள். இதனால் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையால் வழங்கப்படும் அறிவுசார் மாற்றுத்திறன், கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறன், முதுகு தண்டுவடம், மறதி நோய், பார்க்கின்சன் நோய், தசை திசைவு நோய் மற்றும் தோல் நோய் மாற்றுத்திறனாளிகளுக்கான பராமரிப்பு உதவித்தொகையானது பெரும் குடும்பங்கள் விண்ணப்பிக்க
தகுதியானவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இதில் இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டமானது முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியங்களிலிருந்து முதியோர் ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் ஓய்வூதியம் பெறாத தகுதியுள்ள பெண்களும் விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக இந்த மகளிர் உரிமை தொகையின் புதிய பயனாளிகள் பொறுத்தவரை வருவாய் துறையின் கீழ் மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியம் பெறும் மாற்றுத்திறனாளிகள் தவிர அக்குடும்பத்தில் உள்ள தகுதியான பெண்களும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள். மேலும் 29 மாவட்டங்களில் உள்ள 106 முகாம்களில் வசிக்கும் 19,487 இலங்கை தமிழர்களுக்கும் இத்திட்டத்தை விரிவுபடுத்த வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிடப்பட்டுள்ளது. ஆகையால் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை விரிவுபடுத்தும் நோக்கில் ஏற்கனவே உள்ள விதி விலக்குகளுடன் கூடுதலாக சில சலுகைகளை வழங்குவது குறித்து 19/6/2025 அன்று தலைமை செயலர் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. இது உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மேலும் பல பெண்கள் பயனடைய வேண்டும் என்பதே இதன் முக்கிய நோக்கம் என்று கருதப்படுகிறது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த செய்தியை பார்த்து அவங்களும் பயன்பெற்று கொள்ளட்டும். அதே போல் வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாங்கள் ட்ராக் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த ப்ராடக்டை நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்த செய்தி என்னவென்றால், நிலத்தை பத்திரப்பதிவு செய்வோருக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்துள்ளது. அதாவது முகூர்த்த நாள்களில் சார் பதிவாளர் அலுவலகங்களில் அதிகளவு பத்திரப்பதிவு நடப்பது வழக்கமாகும். அத்தவகையில் சுப முகூர்த்த தினம் என்பதால் கூடுதல் டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கைகளை விடுத்து வருகின்றன. இந்நிலையில் தமிழக பதிவுத்துறை முக்கிய அறிவிப்பை ஒன்று வெளியாகியுள்ளது. அதாவது தமிழகத்தில் வீடு மனை வாங்குபவர்கள் அதற்கான பத்திரங்களை பதிவு செய்வது அவசியமாகும். முக்கியமாக முகூர்த்த நாட்களில் பத்திரப்பதிவு செய்வதில் மக்கள் அதிக ஆர்வமும் மகிழ்ச்சியும் காட்டி வருகின்றன. அந்த வகையில் சுப முகூர்த்த நாட்களில் மட்டும் கூடுதல் டோக்கன் வழங்க பதிவுத்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இதுபோன்ற சுபமுகூர்த்த தினங்கள் என கருதப்படும் நாட்களில் அதிகளவில் ஆவண பதிவுகள் நடைபெறும் என்பதால் அன்றைய தினங்களில் பொது மக்களின் கோரிக்கைகளை ஏற்று ஆவண பதிவுக்கான கூடுதல் முன்பதிவு வில்லைகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது. இதனால் அதாவது திமுகவின் இந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியில் இதுவரை 5.8 லட்சம் கோடி ரூபாய் வருவாயை வணிக வரித்துறை ஈட்டியிருப்பதாகவும் தமிழக வணிக வரித்துறையும் பதிவுத்துறையும் சேர்ந்து மொத்தமாக 5.80 லட்சம் கோடி ரூபாய் வருவாயை ஈட்டி சாதனை படைத்துள்ளதாகவும் அமைச்சர் மூர்த்தி சமீபத்தில் பெருமிதமாக கூறியிருந்தார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.